கிட்னியிலிருந்து புரோட்டீன் அதிகமா வெளியே போகுது பாத்தீங்களா, அதை நிப்பாற்றக்குண்டான எளிய முறையான அரிசி வகையும் மூலிகை பொடியும் இது ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், பார்த்து பயன்பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, பிபி அதிகமாச்சுன்னா புரோட்டீன் லாஸ் ஆகுது. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த கிட்னி எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதா ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம சொன்ன மாதிரி நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் அதிகமா நிறைய இருக்குது. அதை பயன்படுத்திக்கிங்க. முதல்ல நம்ம யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமா நுரை வரும். அந்த நுரையை நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த யூரின் போன உடனே நீங்க தண்ணியை பிளஸ் பண்ணாலோ போனாலோ அப்படியே நிற்கும். அதுதான் நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி யூரின் நீங்க காலையில எந்திரிச்சதும் முதல் வேலை பிடிச்சி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா யூரின்ல அப்படி வடிகட்டி அப்படி தேங்கி நிற்கும், வெள்ளை வெள்ளையா நிற்கும். அதே மாதிரி யூரின் போன இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளையா தெரியும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே உடம்புல புரோட்டீன் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த புரோட்டீன் லாஸ் ஆகுது அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா பிபி ஜாஸ்தியாக போகுதுன்னு அர்த்தம். அப்ப பிபி ஜாஸ்தியா இருந்தா தான் புரோட்டீன் லாஸ் ஆகும். அப்ப ஹார்ட்ங்கிறத ஒரு நெருப்பு, நீருங்கிறது கிட்னி. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என்ன வேணும்னா ஹார்ட் அப்சர்வ் பண்றது கிட்னியை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். அப்ப பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியா இருக்குண்டான அறிகுறி தான் இந்த வேலை. இந்த புரோட்டீன் போறதை எப்படி நம்ம நிப்பாட்டலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன வழிதான். இதை நீங்க பெருசாவெல்லாம் நீங்க ரொம்ப இதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இதை நீங்க நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது. கிட்னி பேஷண்ட்டுகளுக்கும் புரோட்டீன் லீக் ஆகும். அதே மாதிரி சாதாரணமா பிபி இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன் லீக் ஆகும். இந்த ரெண்டு பேர்த்துக்குமே கண்டிப்பா லீக் ஆனா மட்டும்தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாகும். அப்ப அது கம்மியாகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு எளிய முறையில சில வைத்தியங்கள்லாம் இருக்குது, சொல்லி கொடுக்குறோம். முதல்ல என்ன பண்றீங்கன்னா புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுகள் எதுவுமே எடுக்காதீங்க. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா புரோட்டீன் உணவுகள்லாம் எடுத்திருப்பீங்க, உடம்புக்கு நல்லதுன்னு புரோட்டீன். அந்த புரோட்டீன் உணவு எல்லாத்தையும் முதல் வேலை கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணிட்டு இந்த கிட்னி பேஷண்ட் யாராக இருந்தாலும் சரி, இது எனக்கு தெரிஞ்சு இந்த புரோட்டீன் லாஸ் ஆனவர்கள் இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு மருந்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை செஞ்சு பாருங்க. அவங்களுக்கு கொடுத்து எனக்கு அவங்க ரொம்ப முடியாத இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை, வெறும் அரிசியும் சில மூலிகையும் மட்டும்தான் சொன்னேன். இதை செஞ்சு சாப்பிட்டு ஹரிதுவார் வரைக்கும் அவர் போயிட்டு வந்துட்டார். ஹரிதுவார் வரைக்கும் போயிட்டு 4+ இருந்தது. அதை சொல்லி நம்ம சாப்பிட்டு என்னால் வர முடியாதுங்க, இதுதான் பிரச்சனை, நான் சொன்ன மருந்து அனுப்ப முடியாது, நானும் வெளியில தான் இருக்கிறேன், இதை நீங்க செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு ஒரே மாசம் நானும் இமயமலையில் இருக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லி சாப்பிட வச்ச ஒரு அற்புதமான மருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல என்ன பண்றீங்கன்னா கொடியில விளையிற காய்கறிகள், கொடி காய்கறிகள் சொல்றாங்களா, அந்த காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கங்க. அந்த காய்கறிகளை அதிகமாக எடுத்துங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா காலையில எந்திரிச்ச உடனே நீர்முள்ளி விதை இருக்குல்ல, அந்த பவுடரை வாயில ஓட்டு தண்ணி ஊத்திக்குங்க. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு இதை மட்டும் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா பாதாம் பிசின் இருக்குல்ல, அதை லைட்டா தண்ணியில ஊற வச்சு அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு இதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. சாப்பிட்டு இது கூட என்ன பண்ணீங்கன்னா பாதாம் பிசின் கூட தனியாகவும் வேலை பிசின் கேளுங்க, அது தனியாகவும் கிடைக்கும். இந்த ரெண்டையும் தனித்தனியா வாங்கி ஊற வச்சு ஒட்டுக்கா கலக்கி நாட்டு சக்கரை கலந்து லெமன் இருக்குல்ல, லெமன் புழிஞ்சுக்குங்க. லெமன் புழிஞ்சு கலக்கிடுங்க. கலக்கி காலையில அது ஒரு பெரிய குழம்பு கரண்டி அளவுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. அவ்வளவு அற்புதமா வேலை செய்ய 7 நாள்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா காலையில கருப்பு கவுளி அரிசி, நல்லா கவனமா கேட்டுங்க, கருப்பு கவுளி அரிசி. இந்த அரிசி என்ன பண்றீங்க அப்படின்னா சாயந்தர நேரம் நல்லா பொடிச்சு நைட்டு நேரத்துல என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு டம்ளர், சின்ன டம்ளர்னா சின்ன டம்ளர்ல ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அடுத்த நாள் காலையில கொடியில விரையில காய்கறிகள், சுரக்காய், இந்த மாதிரி காய்கறி எது இருக்கோ ஏதோ ஒரு காய்கறி உள்ள போட்டு இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு, பெருங்காயம் இத்தனையும் போட்டு நல்ல குக்கர்ல ஒரு 8-9 விசில் விடுங்க. நல்லா கஞ்சி மாதிரி ஆயிரும். காலையில நைட்டுக்கு 2 நேரம் மட்டும் இதை உணவு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு மதியானம் ஒரு வேளை கருங்குருவி அரிசி, அந்த அரிசியை நான் இப்ப என்ன சொன்னனோ அதே மாதிரி எடுத்துக்கங்க. இதை எடுத்துட்டீங்கன்னா கிட்னியிலிருந்து வர புரோட்டீனை நீங்க நிப்பாட்டுறத கண்ணால பார்க்கலாம்.
இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும். நீங்க கிரியாட்டின் 7, 8, 9 போய் 4+ 5+ போய் அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல வேலை செய்யறவங்களுக்கு மருந்துகளோடு எடுத்தா மட்டும்தான் இது வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. இது கூட வந்து எப்பவும் போலதான் நம்ம கிட்னி மருந்து சொல்லியிருக்கோம்ல, மூக்கரட்டை, இந்த சிறுகன் பீளை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெரிஞ்சல், இது எல்லாத்தையும் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு ஃபார்முலா போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷனும் பாதுகாக்கும். அதே மாதிரி புரோட்டீன் நிப்பாட்டுறதும் பார்க்கலாம். நீங்க அதிகப்படியான புரோட்டீன் உணவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பச்சை பயிர், இந்த பச்சை பயிரை தாராளமாக சாப்பிடுங்க, ஒன்றுமே பண்ணாது. இந்த பச்சை பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புரோட்டீன் போகிறத கம்மியாகதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அதே மாதிரி சுரக்காய், வெள்ளை பூசணி, இந்த மாதிரி இருக்கிற கொடி காய்கறிகளை அதிகமாக எடுத்துங்க. இந்த கொடி காய்கறிகளை அதிகமாக எடுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புரோட்டீன் போகிறத நிப்பாட்டுறதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். ஆவாரம்பூ குடிநீர்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்கிங்க. என்னால் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, கொடி காய்கறிகள் சமைச்சு வச்சிருக்க, மூலிகை கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ குடிநீர், அது காலையில் 2 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி காலை மாலை 2 வேளை குடிங்க. இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் போகிறத நிற்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கருங்குருவி அரிசி கிடைக்காம கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுளி அரிசி கிடைக்காது, எல்லா பக்கம் கிடைக்கும். எல்லாமே சொன்னது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் வச்சு பயன்படுறதுக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்கும்னா எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும், புரிஞ்சுங்களா? கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காம இருக்காது. கண்டிப்பாக 100க்கு 100% எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நம்ம தேர்றதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பண்ணாமல் இதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100% ஜெயிக்கலாம். நன்றி.